ஹலோ. நாங்கள் இப்போ எங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது காஸ்மிக் வில்லா. காஸ்மிக் வில்லாங்க இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் ஃப்ளாட்டு. இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். இந்த ஃப்ளாட்டை பாருங்கள். சுற்றி எனக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் ஃப்ளாட்டு. சுற்றி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு அதை ஃப்ரண்டில் காமிக்கணும்னா அப்படி காமிக்க பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி காமிக்க. இதெல்லாம் ஃப்ளாட்டு. இதில் மாமரம் வச்சுருக்கேன். மாமரத்தை பாருங்கள். இது சின்ன மாமரம். பெரிய மாமரம் அண்ணா இருக்குது பாருங்க. அதில் என்ன இருக்குது, பெரிய மாமரம் இது. அது கேட்டு அங்கே இருக்குது ஃப்ரண்டில். இதெல்லாம் அசோகா மரம் இருக்குது சைடில் எல்லாம். இங்கே தான் நாங்கள் இந்த இடத்துல நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல தான் வீடு கட்டுவோம். அதாவது ஒரு 2 BHK வீடு. இங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரோடு, அங்கே கார்லாம் போகிறது தெரியும் பாருங்கள். அங்கே காரு பைக் எல்லாம் போகிறதுலாம் தெரியும் பாருங்கள், ரோடு எல்லாம். அடுத்தால ஒரு பெரிய மரம் நிற்கி பார்த்துக்கோங்க. இது குல்மோகர், அதாவது ஒரு சிவப்பு கலர் பூ. கோடை காலத்தில் இந்த மரம் நல்லா தளர் விட்டு சிவப்பு பூ பூக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இது ரொம்ப பெரிய மரம் பார்த்துக்கிடுங்க. எனக்கு அடுத்த பிளாட்டில் மொவ்வா மரம் நிற்கிது, ஒரு மரம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு மாமரம் வச்சுருக்கேன். இது வருஷத்துக்கு 2 திருப்பு காய்க்குமா இந்த மாமரம். அடுத்தால இங்கே ஒரு சப்போட்டா மரம் நிற்கி, சப்போட்டா வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பலா மரம், இந்த பலா மரம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாமரம் இருக்குது. இதில் தான் வீடு கட்டி கொஞ்சம் க்ளவுடாக இருக்குது, வெயில் இல்லை, மழை பெய்யிட்ருக்கு. இங்கேருந்து பாருங்கள் ஃப்ளாட்டை தெரியும். அப்படியே பாருங்கள், அப்படியே சுற்றி. இது கேட்டு, வெளியில் போகக்கூடிய கேட்டு. அது எல்லாம் ரோடு, எல்லாம் ஃபுல்லாக முளைச்சி நிற்கி. ரோடு பார்த்தீங்கன்னா ரிக்ஷா போகிறதெல்லாம் தெரியும் பார்த்துக்கிடுங்க. ரிக்ஷா பைக் போகிறதெல்லாம் தெரியுதா, கார் போகிறதெல்லாம். கேட்டு முன்னால் ஃப்ரண்டில் ரோடு. இங்கே எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்து கிடக்கு. புல்லெல்லாம் வெட்டணும், வெட்டினா தான் இதாகும். பாருங்க, பேர் காஸ்மிக், தெரியுதா? ஓகே. இது இப்போ வீடு கட்டுறது தீபாவளிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஆமாம், ஏன்னா இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். ஒரு பெரிய ஆப்ரேஷன், 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடந்துச்சு ஆப்ரேஷன். சரியான ஆப்ரேஷன். ஆமாம், பெருகுடலில் கட்டி இருந்துச்சு. அந்த கட்டியை 6 சென்டிமீட்டர் இருந்துச்சு. 6 சென்டிமீட்டர் இடத்துல டாக்டர் வெட்டி தள்ளிட்டாரு. எத்தனை சென்டிமீட்டர்? 13 சென்டிமீட்டர் வெட்டி துறதிக்கு எரிஞ்சிட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணி தச்சு, பெட்ரோல் டிப் எப்படி மெயின் பெட்ரோல் டிப்பை தச்சு வச்சுருக்கு, தச்சு சரி பண்ணிட்டாரு. இப்போ அது திருப்பி கேன்சர் ரிலேட்டடாக இருக்கும். கேன்சர் ஸ்டேஜ் 3 அப்படிங்காரு. அதுக்கு கீமோ கொடுக்கணுங்காரு. கீமோவும் கொடுத்துட வேண்டியதான். அதையும் பார்த்துருவோம், கீமோ என்ன தானே இருக்குன்னு. கீமோவும் கொடுத்துட வேண்டியதான். 12 சிட்டிங், 12 திருப்பு கீமோ கொடுக்கணுங்காரு. சரி, எத்தனை திருப்பும் கொடுத்துட்டு போகிறோம், கீமோ கொடுத்தா சரி தான் அப்படின்னு சொல்லியாச்சு. டாட்டாவில் கீமோ கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. டாட்டாவில் போய் கொடுக்கணும். கொடுத்து முடிஞ்ச உடனே தீபாவளிக்கு அப்புறம் இங்கே வீடு கட்டிடலான் இருக்கு. வீடு கட்டினா சூப்பராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான் வீடியோ. அடுத்தால தீபாவளிக்கு வீடு கட்டும் போது உங்களை சந்திக்க. ஓகே, பாய். நீ பேசு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் பேசுவேன். இப்போ நாங்க எங்க நேரல்ல எங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஃபியூச்சர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு. அது இப்போ பில்ட் ஆயிட்டு இருக்கு. அது பில்ட் ஆக ஹெல்ப் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் புல்ல புடுங்கிட்டு இருக்காங்க. நிறைய களை முளைஞ்சிட்டு, இந்த களையை புடுங்கிறதுக்காண்டி வந்தோம். இதா இருக்குல்ல, இதுதான் களை இருக்குல்ல, இதுதான் களை. டைம் பாஸ் ஆகலன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி
விஜய் டிவில நீயா நானா ஷோ பார்த்துருப்பீங்க. அந்த ஷோல எப்படி சண்டை போடுவாங்களோ, சண்டை இல்ல, ஒரு ஆர்குமெண்ட், ஒரு டிபேட் நடக்குமோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி டிபேட் போட்டு காலைல இருந்து சாயங்காலம் வரை நடக்கும். அப்புறம் ஒற்றுமை ஆயிருவாங்க. இந்த விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாது. புல்லு புடுங்குற ப்ராசஸ்ல மிக தீவிரமாக செக் பண்ணிக்கிட்டு எது பூச்சிகள் இருக்கான்னு பாம்பை விரட்டி பூச்சிகளை அலர்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. பூச்சிகளா வழியில வந்துடாதீங்க அப்படின்னு. அப்புறம் அம்மா எப்படி இருக்கு இந்த வேலை? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சின்ன வயசு ஞாபகம் வருதா? உங்க அப்பா அம்மா வீட்டுல பார்த்த ஞாபகம் வருதா? ஆனா எங்க வீட்டுல இப்படிலாம் புல்லு புடுங்கினே இல்லை. என் வீட்டுல தான் புல்லு புடுங்க வேண்டியது. எங்க அப்பா அம்மா வீட்டுல ராணி மாதிரி இல்லை. இதோ எங்க அப்பா அதுக்கு பதிலடி. அம்மா அதுக்கு பதிலடி நீ கொடு. இது நிழல் தாமா, சூரியன் இல்லைங்க. சொல்லு. ஆக்சுவலா நம்ம அப்பா வந்து பிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கணும்னு சொல்லி எங்க அப்பா வந்து அதுல ரொம்ப பெரிய ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. கேர்ள்ஸ் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு எப்போதுமே ஒரு மோட்டிவ். அந்த ஒரே மோட்டிவ்னாலதான் எங்க அப்பா வந்து என் பொண்ணுங்களுக்கு தெரியாத வேலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பார்க்க வச்சாங்க. அது ஒரு நல்லதுதான். அது ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு. மாடு வாங்கி விட்டா மனுஷனுக்கும் ஆதாயம், ஆட்டுக்கும் ஆதாயம். மாடு வாங்கணும்ல, மாடு வாங்கணும்னு வச்சுடுங்க, புல்லுக்கு பஞ்சமே இல்லை. பனி சீசன் முடிஞ்ச வரைக்கும் புல் இருக்கு வெளியில. இல்ல எல்லாம் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் வார வழியில. இங்க ஒரு சிவன் இருக்காரு. நான் கேட்டு போட்டு பூட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கு. கேட்டு திறக்கலாம்னு நினைக்கேன். போய் பார்க்கலாம் இந்த சிவன் கோயிலை. ஏதோ பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வர கோயில் வரைக்கும் போகிறதுக்கே ஏதோ மேட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஜல்லிலாம் போட்டிருக்காங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் பில்டிங்கில் இருந்து பார்த்தா தெரியும். ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்குது இந்த சிவன் கோயில். நேரில் இல்லை, எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தாலே கோயில் தெரியும். மெயின் ரோட்டில் இருந்து சீதா நேராக வர வேண்டியதான். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பூரா ஆறு. இந்த சைடெல்லாம் ஆத்தங்கரை. இதான் கோயில். அது எடுங்க, இதுதான் சிவன் கோயில்.